ஹாய் தமிழன்ஸ், இது தமிழன்ஸ் தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அகில பிரியன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை பற்றி பேசணும்னா சாதாரணமாக பேச முடியாதுங்க. இதுக்கு ஒரு பில்டப் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக பில்டப் தேவை. பில்டப் இல்லாமல் பேசினோம்னா இந்த கண்டென்ட்டுக்கே ஒரு பெரிய அவமானம். ஏன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. மனுஷனால் பூமியில் மட்டும்தான் வாழ முடியும். இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ கோள்களை கண்டுபிடிச்சாலும் அதில் நம்மளால் வாழ்கிற முடியாது. வாழ்கிற சூழ்நிலையும் அங்கே இல்லை. ஆனால் நம்ம பூமி பந்தில் இருந்து 408 கிலோமீட்டருக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்க இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நம்மளால் வாழ முடியும். அங்கேயே மனிதனால் உயிர் வாழக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஆக்சிஜன் மாஸ்க்கு தேவையில்லை, அங்கேயே காற்று இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, கிராவிட்டி மட்டும் கிடையாது. ஏன்னா கிராவிட்டிங்கிறது நம்ம பூமியில் தான் இருக்குது. கிரகங்களுக்கு மட்டும்தான் அந்த கிராவிட்டி ஈர்ப்பு விசை இருக்குது. மனிதர்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட எந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லையுமே கிராவிட்டியை கொண்டு வர முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இயங்கின இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை இப்போ டெஸ்ட் ரைட் பண்ண போகிறாங்க. உடச்சி தூள் ஆக்க போகிறாங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி சில டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த வானத்தில் மிதந்துக்கிட்டு இருக்க சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை நவம்பர் 20 1998 லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்டேஷனானது நம்ம பூமியை விட்டு எங்கேயும் போகாது. நம்ம பூமியையே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இது இன்றைக்கி தேதி வரைக்கும் பூமியிலேருந்து 408 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பூமியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. பூமியை சுற்றி வருதுன்னா அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றி வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். இந்த ஸ்டேஷனானது நம்ம பூமியை ஒரு செகண்டுக்கு சொட்டக்கு போடுற நேரத்தில் 7.66 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருது. நொடிக்கு 7.66 கிலோமீட்டர் ஸ்பீடுனா மணிக்கு எவ்வளோ ஸ்பீடு வரும்? இப்போ பைக்குக்கெல்லாம் மணிக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு, 150 200 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறாங்களே, அது மாதிரி இது மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றி வரும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா மணிக்கு 28,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடுன்னு பாருங்கள். மணிக்கு 28,000 கிலோமீட்டர், 28,000 பெர் ஹவர்ஸ். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குறதுக்கான செலவு மட்டுமே 15,000 கோடி USD டாலர். அப்படின்னா அமெரிக்க டாலரில் 15,000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அப்போனா அதோட இந்தியன் மதிப்புக்கு எவ்வளோ வரும்னு நீங்களே கால்குலேட் பண்ணி. அப்போ அமெரிக்கா மட்டும் 15,000 கோடி செலவு பண்ணி இந்த சேட்டலைட் அனுப்பிச்சாங்களா, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லைங்க. இதுக்கு பல நாடுகள் சேர்ந்து தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா அது என்னென்ன நாடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா, 3வது ஐரோப்பா, 4வது ஜப்பான், 5வது கனடா. இப்படி ஒரு 5 நாடு சேர்ந்து தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வேலையை செஞ்சு தான் இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலே ரன் ஆகிட்டுருக்கு. இப்படி 5 நாடுகள் அதிகப்படியான பொருள் செலவில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எதுக்காண்டி? மனிதர்கள் போய் வாழ முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி மட்டும் இல்லை. அங்கே பலவிதமான ஆக்டிவிட்டிஸ், பலவிதமான சோதனைகளை கிராவிட்டி இல்லாத இடத்துல செஞ்சு பார்த்தா அது எப்படி இருக்கும், எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும், எந்த தன்மையை உண்டாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி தான் இந்த நிலையம். நான் சொன்ன விஷயம் ரொம்ப கம்மிங்க. அங்கே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் நடந்து ஒவ்வொரு 90 நிமிஷத்துக்கும் ஒரு வாட்டி இந்த பூமியை சுற்றி வருது இந்த விண்வெளி நிலையம். மனிதர்கள் பூமியை விட்டும் இன்னொரு இடத்துல 6 மாதம் 1 வருஷம் வரையுமே தங்கி வேலை பார்க்குற அளவுக்கு, உயிர் வாழ்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்கே பலவிதமான ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ வயசாகிடுச்சுங்க. எந்த பொருளை உருவாக்குனாலும் அதுக்கு ஒரு வேலிடிட்டி டேட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். என்னதான் 15,000 கோடி டாலர்ஸ் யூஸ் பண்ணி 5 நாடு கஷ்டப்பட்டு இதை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கும் ஒரு வேலிடிட்டி டைம் இருக்குல்ல.
இந்த 430 டன் எடை கொண்ட இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நாசா வழங்கி இந்த 430 டன் எடை கொண்ட இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவுக்கு பெரிய தைரியம் இருக்கா அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு இருக்குங்க. அந்த நிறுவனத்தோட ஓனரு எதில் கை வச்சாலுமே அது சக்ஸஸ் தான். எலக்ட்ரிக் கார்ஸில் கை வச்சாரு, சக்ஸஸ். ப்ரைவேட் கம்பெனியும் ராக்கெட்டை செஞ்சு விண்ணுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டினவர். நாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ட்விட்டரையே வாங்கி போட்டாருங்க. இப்போ நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எலான் மஸ்க். ஆமாங்க, எலான் மஸ்கோட நிறுவனத்துக்கிட்ட தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை டெஸ்ட் ரைட் பண்ணுற பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இந்த விண்வெளியில் பறந்துக்கிட்டு இருக்க 430 டன் கொண்ட இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அப்படியே பசிபிக் ஓசனில் இறக்குறதுக்கு ஒரு பெரிய திட்டம் தயாராகிட்டு இருக்கு. இதை சரியாக செயல்படுத்துறதுக்காண்டி எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு நாசா $843 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. இந்த விண்வெளியில் உலா வந்துக்கிட்டு இருக்க இந்த விண்வெளி நிலையத்தை எந்தவித சிக்கலும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துறதுக்காக ஒரு தனி வாகனத்தை உருவாக்குறதுக்காண்டி தாங்க இந்த காசு. டிஆர்பிட் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு வாகனத்தை உருவாக்கி அதோட உதவியோட இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை பசிபிக் ஓசனில் வீழ்த்துறது தாங்க இந்த திட்டம். இந்த டிஆர்பிட் வெஹிக்கிளோட வேலை அந்த விண்வெளி நிலையத்தை அப்படியே வந்துட்டு தள்ளி பசிபிக் ஓசனுக்கு நேராக வந்து பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே தள்ளி விடுறது தான் இந்த வாகனத்தோட வேலை. அப்படியே கீழே தள்ளி விடுறது. இது பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே என்ட்ரான உடனேயே எல்லாமே வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு வெடிச்சு எல்லாமே டெஸ்ட்ராய் எரிஞ்சு போயிடும். ஒரு சில உதிரி பாகங்கள் மட்டுமே தான் கடலுக்குள்ளே விழுகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வேலையை 2030க்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நாசாவால் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மேலும் காலதாமதம் ஆச்சுன்னா அந்த விண்வெளி நிலையம் அதோட கட்டுப்பாட்டை இழந்து சுற்றுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை ஈஸியாக டெஸ்ட் ரைட் பண்ண முடியாதுங்க. இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 430 டன். ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு பொருளை எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் அதை டெஸ்ட் ரைட் பண்ணணும். இதுக்கு ஒரு பெரிய பிளானிங். இந்த விண்கலத்தின் மூலமாக எந்த நாட்டுக்கும் எந்தவித சேதாரமும் ஏற்படாமல் எந்தவித உயிரிழப்புகளும் ஏற்படாமல் இதை செஞ்சு முடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையமானது நேற்று வரைக்கும், அதாவது 27/6/2024 வரை எவ்வளோ நாள் விண்வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னா 25 வருஷம் 7 மாதம் 7 நாள். நேற்றோட கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம்னு வச்சுக்குவோம். இவ்வளோ நாள் மனிதனால் செய்யப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நம்ம பூமியை சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் ஒரு குறிப்பிட சொல்ல போனால் 5 வருஷத்துக்குள்ளே இதோட வாழ்நாள் காலம் முடிய போகுது. இதில் பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சிகளை பற்றி நீங்கள் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா நாசாவோட அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அவங்களோட யூடியூப் பக்கத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஆராய்ச்சிகள் செய்கிறதுக்கு வேறு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுவாங்களா அப்படிங்கிறனா அதுக்கு இன்னும் முடிவு இல்லை. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் மட்டுமே போயிட்டுருக்கு. மேலும் பல நாடுகளை சேர்ந்து ஒன்றிணைச்சு புதிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. அது எங்கே கட்டுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்துட்டு நிறையா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஏன் நிலாவில் கூட இது மாதிரி புதுசாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவாதமும் போயிட்டுருக்கு. இது ஓரளவு நல்லா தான் ரன் ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஏன் அதை வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இதுக்கு வந்துட்டு ஒரு முழுமையான பதில் சொல்லணும்னா இந்த ஒரு சூழ்நிலை உண்டாகிறதுக்கான காரணமாக ஒரு சிறிய காரணமாக நம்ம ரஷ்யாவையும் சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா வந்துட்டு இனிமேல் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2028ஓட நாங்கள் இதுக்குள்ளே எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டாங்க. அவங்க போனால் என்ன அப்படின்னு விட முடியாது. ஏன்னா இதை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நாடால்
இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது செயல்படுறதுக்கு இன்ஜின்ல இருந்து இங்கேருந்து வாகனத்தை அனுப்புகிற வரையும் எல்லா பொருள்களுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுல இருந்து எல்லாமே தனித்தனி நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா மேஜர் பங்கு வகிக்கிறாங்க. அதனால் ரஷ்யா விலகுறதும் இந்த இது ட்ராப் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாகவே இருக்குது. ஒரு தனியார் ப்ரைவேட் கம்பெனியான இந்த ஃபேஸ்எக்ஸ் நிறுவனம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கையில் வாங்கியிருக்காங்க. இதை எப்படி செஞ்சு முடிப்பாங்க, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இதை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம 2030 தான் பார்க்க முடியும். அடுத்த ஃபேஸ் ஸ்டேஷன் கட்டணம்னு முடிவு எடுத்தால் அதில் கண்டிப்பாக இந்தியாவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்தியாவை ஒதுக்கிட்டு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சாத்தியப்படுறது இல்லை. ஏன்னா இந்தியாவும் இந்த விண்வெளி துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டுக்கிட்டு வராங்க. ஓகே தமிழன்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி புது புது தகவல் உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது தமிழன்ஸ் தமிழ்.